இன்னைக்கு நான் வீட்டிலே சீஸ் பால் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. வாங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொட்டேட்டோ நல்லா பொட்டேட்டோ பாயில் பண்ணிக்கோங்க. ஓகே, பொட்டேட்டோ அண்ட் சீஸ் பாலுக்கு சீஸ் இல்லைன்னா எப்படி சீஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம், அப்புறம் தேவையான மசாலா, காரம், அப்புறமா மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் அதெல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் சாட் மசாலா அதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போது இதை பீல் பண்ணி நம்ம ஸ்மாஷ் பண்ண அதற்கு நீங்கள் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். வாங்க, நல்லா ஸ்மூத்தாக பண்ணிக்கணும். பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பண்ணுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நாங்கள் பார்த்துக்கலாம் இருக்கான்ட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆயிடுச்சு. இது இந்த பக்கமாக வச்சுக்கலாம். பற்றி வேறு டெஸ்ட் போட்டலாமா? கொஞ்சம் கிட்ட காமிங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு நம்மளோட ஆனியன் தான். ஆனியன் போட்டுக்கலாம். இது போதில் கொஞ்சம் எல்லாமே போட்டுக்கலாம். இது நல்லா வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இது கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், எனக்கு நிறைய வேணாம். போதும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இஸ் ஐட்டம் கொஞ்சமாக சால்ட். இது பதிலும் ஓகே, சால்ட் போதும். நெக்ஸ்ட் இது போட்டுக்கலாம், பெப்பர் அண்ட் சால்ட். ஓகே, இது வந்து வெறும் பெப்பர். ஓகே, கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறைய வேணாம் உங்களுக்கு. ஓகே, போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம். ஓகே, சாட் மசாலா போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் சில்லி பவுடர். உப்பு மைலோ கொஞ்சம் போட்டு. ஓகே, இப்போ நல்லா வந்து மேரினேட் பண்ணலாம். நல்லா ரொட்டி மாவு மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த கோல் கப்பா தருவாங்க அது மாதிரி. ஓகே, இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் க்ளீனாக பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்லா வந்து பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்துட்டு நாங்கள் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு சீஸ் வைக்கலாம். நான் வந்துட்டு நார்மலாக ப்ளைனாக பண்ணுறேன். அந்த பிரெட் கிராம்ஸ் அதெல்லாம் வேணாம், வெறும் நான் ப்ளைனாக பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே சீஸ் இருக்குவாங்க. அந்த சீஸை வந்து கொஞ்சம் பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வாங்க, ஓகே, கொஞ்சம் சின்னதாகவே நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒன்று பண்ணி காட்டுறேன். வாங்க, இதில் ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒரு சீஸ் எடுத்துட்டு இங்கே வச்சுக்க வேண்டி வச்சுன்னு அழகாக அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த சீஸ் வந்து வெளியே தெரியாத மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எங்கள் டக்கில் வைக்கலாம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரெட் கிராம்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம வெறும் ப்ளைனாக பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் இது வந்துட்டு
இப்படி இருக்குல்ல, ஆயிலில் போட்டால் ஒட்டிக்கணுங்க. அதனால நாங்கள் பிரெட் வாங்கி வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் அது மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் இப்போ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து தண்ணியில் க்ளீனாக பண்ணிக்கலாம். வாங்க கிட்ட வாங்க இதில் வச்சுக்கலாம். இப்போது இந்த சீஸ் பழம் எடுத்துகிட்டு இதில் டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணி இப்போ இந்த பிரெட் கிராம்ஸ். ஓகே, வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே, இதே மாதிரி நாங்கள் நிறைய பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 6 ஒரு கிராம் பேசி பண்ணிக்கலாமா? ஓகே, ஓகே, இது நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு கூப்பிட்றோம். அப்படியே கொஞ்சம் பிரெட்ல இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து க்ளீனாக அது வந்து எல்லாமே பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிட்டேன். வாங்க உங்களுக்கு காட்டுறது பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் க்ளீனாக பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க ஆயிலில் சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஆயிலை வந்து நல்லா ஹீட் ஆகி காற்றுன்னு இருக்கு ரொம்ப. இப்போ வாங்க நாங்கள் சுடலாம். இப்போ வந்து நான் தான் சுட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெற்றி வாங்க நான் தான் சுட போகிறேன். வீடியோ போகிறோம். இப்போ வந்து இதை சுடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டேன். வாவ், தட்டு எடுத்து டேஸ்ட்டாக வருமானு ரொம்ப நல்லா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். வா, ரொம்ப சூப்பராக வருது. உள்ள சீஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் நல்லா. ஓகே, இப்போ நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று போடலாமா? இன்னொன்று போடலாம் வாங்க. இப்போ ஒன்றா போட்டால் நாளைக்கு ஆகிடும். அதனால இன்னொன்று போட்டுக்கலாம். இன்னொன்று போட்டாச்சு. இன்னொன்று போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ ரெண்டுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். வந்துட்டு மை காட், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இது வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகுதுல்ல. ஓகே, உங்களுக்கு இது வந்துட்டு சுட்டுட்டு காமிக்கிறேன். அதுக்கு குட்டி பிரேக். மறுபடியும் அதை வந்துட்டு சுட்டுட்டு இந்த பிளேட்டில் ஆஃப்.